ஆரிய பூமி நம் நாடு என்று சொன்னவர் பாரதியார். பாரதம் என்று சொல்வோம் என்று முழங்கியவர் பாரதியார். ஆனால் அந்த பாரதியாரை வைத்துக் கொண்டு இங்க தமிழ் தேசியம் பேசக்கூடிய, போலி தமிழ் தேசியம் பேசக்கூடிய சீமான் போன்றவர்கள் தமிழ்நாடு என்று சொல்லக்கூடியவர் பாரதியார் என்று சொல்லி இங்க சப்ப கட்டு கொண்டுகிறார். உன் நாடு யாதெனில் தமிழ்நாடு என்றால் சொன்னது யார்? இளம்பூரணார் சங்க இலக்கியத்திலே. பாரதியாருக்கு முன்பு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு முழங்கியது சங்க இலக்கியத்திலே, தொல்காப்பியத்தில் இருக்கின்றது. பாரதியார் சொல்லவில்லை. தமிழீழம் என்று சொல்லக்கூடிய அந்த கருத்தை அதை நீங்க நாடா அமைஞ்சாதான் தமிழீழம். அதற்கு முன்பு ஈழத்தந்தை செல்வா அவர்கள் சொன்னார்கள், நடக்கவில்லை. மேதகு பிரபாகரன் அவர்கள் சொன்னார்கள், அங்கே தமிழீழம் வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் அங்கீகரிக்கப்பட்டு சட்டப்பூர்வமாக உருவாக்கப்பட்டால் தான் தமிழீழமாக முடியும். தமிழ்நாடு ஒரு கவிதையில சொல்லிட்டா அவர் தான் காரணம் சொல்லிட முடியுமா? நான் சீமானுக்கு வைக்கக்கூடிய கேள்வி, RSS சங் பரிவார கும்பலுக்கு அடிப்படையாக இருந்து கொண்டு திராவிட கருத்தியலுக்கு எதிராக தமிழ் தேசியத்தை முன்வைப்பது என்பது இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம். அதில் பாரதியாரை முன்வைத்து விட்டு பாரதியாருடைய கொண்டு பேரனாக அந்த இடத்துல நீங்க முழங்குகிறீர்கள். ஒரு செய்தியை நீங்க சொல்ல மறந்து விட்டீர்கள். அந்த செய்தியை நான் இங்கே சொல்கின்றேன். சூத்திரனுக்கு ஒரு நீதி, தண்டச்சோறும் பாப்பானுக்கு ஒரு நீதியா என்று கேட்டவன் பாரதி. அந்த பாடலை உனக்கு துணிச்சல் இருந்தால் அந்த RSS மேடையில உன்னால் சொல்ல முடியுமா? தமிழ்நாடு சொல்லிட்டா உடனே நீங்க அண்ணாவுக்கு முன்னாடி, கலைஞருக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. சட்டப்பூர்வம் ஆக்கியது பேரறிஞர் அண்ணா, கலைஞர் அவர்கள், சங்கரலிங்க நாடார் அவர்கள் அதுக்காக உண்ணாவிரதம் இருந்தார். தமிழ்நாடு என்று சொல்வதற்காக உண்ணாவிரதம் இருந்தவர்கள். இதெல்லாம் மறந்துவிட்டு பார்ப்பனத்தினுடைய கைக்கூலியாக, RSS கைக்கூலியாக இன்றைக்கு சீமான் போன்றவர்கள் இன்னைக்கு நாய்ப்பழப்பு பிழைக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் இந்த தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய துரோகம், தமிழ் தேசியத்துக்கு செய்யக்கூடிய துரோகம்.